பழம் எல்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. சரி பறித்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தேன். The fruits were really attractive, so I wanted to pluck it and eat. I tasted it. Jujubus onampolia, சூரைப்பழம், நரி இலந்தை, சிறுபழ இலந்தை, காட்டு இலந்தை, jackal jujube, small fruited jujube, wild jujube. கொக்கி மாதிரி முட்கள் இருக்கும், கொடியா படரும். இதோட இலைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும். இது ஒரு பூக்கும் தாவரம். It is a climbing thorny flowering shrub with hook-like thorns. The leaves are alternately arranged. ஆசியாவோட வெப்பமண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டலம் பகுதிகளில் இந்த செடிகள் காணப்படுது. It is found in the tropics and subtropics of Asia. இந்த குட்டி குட்டி பழம் எல்லாம் பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்குது. The fruits are small, blackish, shiny and purple in color. உள்ள ஒரே ஒரு விதை இருந்தது. There was a single seed inside. மரப்பட்டைகள் தோல் பதனிடுதலுக்கு பயன்படுத்தப்படுது. பழங்களை சாப்பிடலாம். Berries are edible. The bark is used for tanning. பாரம்பரிய மருத்துவத்தில் வயிறு வலி, குடல் புண், உடல் பருமன், ஆஸ்மா, காயம் கட்டுதல் போன்ற பல நோய்களுக்கு இந்த செடியோட பாகங்கள் மருந்தா பயன்படுத்தப்படுது. In traditional medicine, many parts of this plant is used to cure stomachache, ulcers, obesity, asthma, dressing for wounds and many other ailments. நான் காட்டில் பழத்தை பார்த்தேன், பறித்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நீங்களும் பார்க்குற பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்றாதீங்க. சில பழங்கள் விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். Just because I spotted a fruit, plucked it and ate it, you also don't try it. Some will be poisonous fruit. சரி சாப்பிட்டேன், பழம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கவே இல்லையே. இனிப்பாவும் புளிப்பாவும் இருந்தது. I told you that I ate it, isn't it? I didn't tell you how it tasted. It was sour and sweet.